உலகத்திலேயே மிக பழமையான மொழியான தமிழ் மீது உலகம் முழுவதும் ஏராளமானோர் அன்பு வச்சிருக்காங்கன்னு கூறியிருக்கிற பிரதமர் மோடி இந்த அன்பு தான் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள அவங்கள தூண்டுதுன்னு மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு. மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகள்ல மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் என்ற ரேடியோ நிகழ்ச்சி வாயிலாக பொதுமக்கள் கிட்ட பிரதமர் மோடி உரையாற்றி வராரு. அதன்படி மனதின் குரல் நிகழ்ச்சியுடைய 129வது ஒரு பகுதியா வானொலியில பேசிய அவரு உலகம் முழுக்க நம்ம இந்திய கலாச்சாரமும் மொழிகளும் முக்கிய இடங்களை பிடிச்சிருக்கணும். இத வளர்க்க உலக நாடுகள் அனைத்துமே முயன்று வருதுன்னு பெருமையோட தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா இந்திய மொழிகளை வளர்க்கும் முயற்சியில பல்வேறு நாடுகள் ஈடுபட்டிருக்கிறதா கூறியிருக்காரு. தென் பசிபிக் தீவு நாடான பிஜியில கடந்த மாதம் அங்க இருக்கிற ராகி ராகி பகுதி பள்ளி ஒண்ணுல தமிழ் தினம் கொண்டாடப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், குழந்தைகள் தங்களுடைய மொழி மீதான பெருமிதத்தை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் வாய்த்தது அப்படின்னும், அவர்கள் கவிதைகள் வாசித்தனர், உரை நிகழ்த்தினார்கள், தங்களுடைய கலாச்சாரத்தை மேடையில நம்பிக்கையோட வெளிப்படுத்தியதா கூறியிருக்காரு. உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசியில அண்மையில நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட தமிழ்ல சரளமா பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்களுடைய தாய்மொழி ஹிந்தியா இருந்தாலும் கூட தமிழ் மொழி மீதான அன்பு அவங்கள தமிழ் கற்க தூண்டி இருக்குதுன்னும், இதுதான் பாரதத்துடைய ஒற்றுமைன்னு பிரதமர் மோடி பெருமிதத்தோட குறிப்பிட்டிருக்காரு.